கேரளா மாநிலம் பாலக்காட்ல இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு தாங்க நாங்க கிளம்பிட்டோம். அதாவது பாலக்காட்ல இருந்து ஒரு 17 கிலோமீட்டர் தொலைவுல தான் அந்த கோயில் இருக்குது. கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா, போற வழி எல்லாமே வந்து அற்புதமா இருக்குது. அதாவது ஒரு டவுன் வரும். அதுக்கப்புறம் வந்து கிராமங்கள் வரும். அப்படியே பார்க்குறதுக்கே அழகா இருந்ததுங்க அந்த பகுதி. கேரளானாலே மொத்தத்தில சொல்லப்போனா அழகா தான் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த பகுதி பூராமே பசுமை நிறைந்த பகுதி அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அந்த பகுதியில உண்மையிலே வந்து கிராமத்துக்கு தகுந்த மாரி வீடு, டவுனுக்கு தகுந்த மாரி வீடு இப்படிலாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. பழமை மாறாம இந்த கிராமங்கள்லாம் அங்க இருக்கு. போற வழி பூராமே காடு. அந்த அளவுக்கு ஃபாரஸ்ட் ஏரியாவும் இருக்கு உள்ள. அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம போகணும். ஆனா, அங்க ரோடுகள்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமா அமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா, இங்க எந்த விதமான குண்டும், குழி எதுவுமே கிடையாது. அவ்வளோ அற்புதமா அமைச்சு வச்சிருக்காங்க. நம்ம வண்டி ஓட்டிட்டு போறதே தெரியாது. கஷ்டமும் இல்லைங்க. அந்த அளவுக்கு வந்து ரோடுகள் இருக்கு. இந்த பகுதி பூராமே விவசாயங்கள் நிறைந்த பகுதியா இருக்கு. கேரளா மாநிலத்த பொறுத்தளவு நெறைய விவசாயம் தான் இருக்கும். ஆனா, அந்த பாலக்காடு பகுதி பூராமே நெல் வயல்கள் வந்து நெறைய இருக்குது. 2 சைடுமே அந்த அளவுக்கு நெல் வயல்கள் இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா, அப்படி சிலு சிலுன்னு காத்தடிக்குதுங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு நாங்க போன நேரம் வந்து மழை நேரம் அப்படின்னால காத்து அந்த அளவுக்கு அடிக்குது. இங்க வந்து வெயிலும் அதிகமா அடிக்கும், மழையும் அதிகமா பெய்யும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுதுங்க. சரி நாங்க வந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பாலக்காடு மாவட்டத்தில இருக்கக்கூடிய ஆலத்தூர் அருகே உள்ள மீன்குளத்து பகவதியம்மன் கோயில் தாங்க வந்திருக்கிறோம். இந்த இடத்துக்கு பேரு மயிலாடும்பாறை அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்குது. இந்த கோயிலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில வரலாறுகள்லாம் இருக்குதுங்க. அதாவது இந்த பகவதி தேவி வானத்தில தவம் இருந்தபோது, அங்கு திருவிழாக்கள், விழாக்கள்லாம் நடைபெற்றுட்டு இருந்திருக்கு. இத பார்த்து இந்த அம்மனுக்கு புடிச்சு போயி, இந்த மீன் குளத்தில வந்து அமர்ந்ததாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல வந்து இந்த மக்களுக்கெல்லாம் வந்து அருள் பாலிச்சதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த கோயிலுக்கு வந்து யார் அதிகமா வருவாங்க அப்புட்ன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் சார்ந்து விஷயங்களுக்கு வேண்டி இங்க அதிகமா வருவாங்க. ஏன்னா, தொழில் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோக வியாபாரம் சார்ந்து நெறைய பேர் இங்க வருவாங்க. வியாபாரங்கள் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி ஆட்கள் இங்க அதிகமா வந்துட்டு இருக்கிறாங்க. இதுபோக உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா, அதையும் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நம்பிக்கையில வந்து இங்க வந்து சாமி கும்பிட்டு போறாங்க. இந்த கோயிலுக்கு வர்றதுக்குன்னு சொல்லிட்டு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. அதாவது ஆண்களா இருந்தா வேஷ்டி அணியணும், மேல் சட்டை போடக்கூடாது. அதாவது வெள்ளை வேட்டி அல்லது காவி வேட்டி தான் அணியணுங்க. அங்கேயே வேட்டிக்கு நீங்க கொண்டு போலேன்னா, அங்கேயே வந்து வேட்டி வாடகைக்கு குடுக்குறாங்க. ஒரு வேட்டிக்கு வந்து ரூ. 30 நம்ம சாமிய கும்பிட்டு வந்து குடுத்துறணும். நம்ம இந்த வேட்டிய வாங்கி கட்டிக்கிட்டு, கீழ வந்து ஒரு குளம் ஒண்ணு இருக்கு. அந்த குளத்தில போயி நம்ம கால கழுவிட்டு, அப்படியே மேல போனோம்னா சாமிய கும்பிட்டுறலாங்க. மேல போய் அப்படியே சாமிய கும்பிட்டு அந்த கோயில சுத்தி பார்த்துட்டு, அங்க வந்து பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்க ஒரு இது மாரி குடுக்குறாங்க. அது பக்கத்திலேயே வந்து எலுமிச்சம்பழம்லாம் விப்பாங்க. ஒரு எலுமிச்சம்பழம் வந்து ரூ. 10 நமக்கு எத்தன வேணும்னாலும் வாங்கிக்கிறலாம். அதுக்கு பக்கத்திலேயே வந்து அரவண பாயாசம் மாரி ஒண்ணு குடுப்பாங்க. ஒரு டப்பா ரூ. 100 நமக்கு எத்தன டப்பா வேணாலும் வாங்கிக்கிறலாம். வாங்கிட்டு அப்படியே சாமிய கும்பிட்டு வெளியில வந்தீங்கன்னா, அங்க ஒரு குளம் ஒண்ணு இருக்கு. அந்த குளத்தில வந்து மீன்கள் நெறையா இருக்கும். அந்த மீனுக்கு வந்து பொரிய வாங்கி போட்டீங்கன்னா, அதாவது மீன்கள் சாப்பிடுறத பார்த்து அம்மன் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற மாரி வரலாறு. அதனால நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா, மீன்களுக்கு பொரிய வாங்கி போடுங்க. உங்க வேண்டுதலை எல்லாம் சாமிகிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு நிறைவேறும் அப்படிங்கிற மாரி நம்பிக்கை இருக்கு. அந்த மாரி நிறைவேறினவங்க எல்லாருமே வந்து இங்க நேர்த்திக்கடன் செலுத்திட்டு வராங்க. அதே மாரி இந்த பகுதி பூராமே வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து ரொம்ப அழகா இருக்குது. இந்த இடமும் வந்து ரொம்ப அழகா இருக்குது. வந்து பாருங்க. ரொம்ப அருமையான இடங்க இது.